ஹாய், நான் உங்க நவீன் விக்னேஸ்வர். மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே லைஃப்ல நிறைய ஆசைகள் இருக்குங்கல்ல. எனக்கு அந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கணும், நான் இந்த காலேஜ்ல படிக்கணும், ஸ்கூல்ல இவ்வளோ மார்க்ஸ் வாங்கணும், நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணணும், ஒரு காஸ்ட்லியான ஒரு கார் வாங்கணும், ஒரு R15 பைக் வாங்கணும், எனக்கு இந்த பெரிய எம்என்சில வேலை கிடைக்கணும், அது நடக்கணும், இது நடக்கணும்னு சொல்லிட்டு மனுஷங்க எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும். அண்ட் ஒரு ஆசை இருந்தாதான் அவன் மனுஷனே, கரெக்டுங்களா? அண்ட் எல்லாருக்குமே ஆசைகள் இருக்குதான். பட் நாம் ஆசைப்படுற எல்லா விஷயங்களுமே நடக்குதா? அஃப்கோர்ஸ் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. பட் நடக்கிற விஷயங்களை விட சம்டைம்ஸ் நடக்காத விஷயங்கள் தான் அதிகம், கரெக்டுங்களா? அண்ட் கிடைக்காதப்போ பயங்கரமா ஃபீல் பண்ணுவோம், ஸ்ட்ரெஸ் ஆகும், வரி பண்ணுவோம். இந்த சீட் மிஸ் ஆயிடுச்சு, நம்ம ஆசைப்பட்ட அந்த ஒரு பர்சன் நம்ம கிடைக்காம போயிட்டாங்களே, நம்ம லைஃப்ல லைட்டா ஃபெயில் ஆயிட்டோமோ, அதுல ஃபெயில் ஆயிட்டோமோ, அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் ஃபீல் பண்றோம், வரி பண்றோம், எல்லாமே பண்றோம். பட் ரிமெம்பர், நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம், அது கிடைக்கல, வரி பண்றோம். இது ஒன் சைட் ஆஃப் த காயின் தான், கரெக்டுங்களா? பட் இன்னொரு விஷயத்த நீங்க மறந்துடாதீங்க, there is always two sides to a coin. ஒரு காயினுக்கு எப்பவுமே 2 சைட்ஸ் இருக்கு. ஸோ இதோட அதர் சைடு என்ன? ஒரு விஷயம் நம்ம ஆசைப்பட்டிருக்கோம், கிடைக்கல, மேபி இட்ஸ் ஃபார் த குட். பட் அது கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு வகையில் நல்லதுக்கு தான். பட் அது நமக்கு இப்ப தெரியாது, அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இல்லை நீங்க அதை ஏத்துப்பீங்களா? கொஞ்சம் ஹெசிடன்சி உங்களுக்கு வருது இல்ல? ஸோ உங்களுக்குள்ள அந்த சின்ன பிலீஃப் கொடுக்கறதுக்காக தான் இந்த எபிசோட். ஸோ வாங்க இந்த எபிசோட்குள்ள போகலாம். மேபி இட்ஸ் ஃபார் த குட் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேச போறோம், சரிங்களா? நான் ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் அந்த எக்ஸாம்பிளை வெளியே எங்கிருந்தோ எடுக்கிறது, இல்லை வேற ஒருத்தர் லைஃப்ல இருந்து எடுக்கிறத விட உங்களோட லைஃப்ல இருந்து நான் எக்ஸாம்பிள் எடுக்கலான்னு பாக்குறேன். உங்களோட பாஸ்ட்ல இருந்து நான் எக்ஸாம்பிள் எடுக்கலான்னு ஆசைப்படுறேன், ஓகேவா? ஸோ நம்மள இங்க இருக்க நிறைய பேருக்கு ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும், கரெக்டுங்களா? ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்போம். எய்தர் ஸ்கூல் டேஸ்ல இருந்திருக்கலாம், இல்லை காலேஜ் டேஸ்ல இருந்திருக்கலாம், இல்லை ஆஃபீஸ் டைம்ல கூட இருந்திருக்கலாம். அண்ட் அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் எய்தர் டாக்ஸிக்கா இருந்திருக்கலாம், ஆர் நம்ம 2 பேருக்குள்ள கம்பேட்டபிலிட்டி இல்லாம இருந்திருக்கலாம், நிறைய சண்டை போட்டுட்டே இருந்திருக்கலாம். நம்ம நிறைய பெஸ்ட்டா கொடுத்துருப்போம், எப்படியாவது அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் பண்ண வைக்கணும், எப்படியாவது அவங்களுக்குள்ள சண்டை போடாம இருக்கணும், எப்படியாவது நம்ம சேரணுங்கிற மாதிரி நிறைய பெஸ்ட் எஃபர்ட்ஸ் போட்டிருப்போம். பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஆசைப்பட்டதை நடக்காம நம்ம பிரிஞ்சிருப்போம், கரெக்டுங்களா? அண்ட் அப்போ பயங்கரமான ஒரு பெயின் இருக்கும், பயங்கரமான ஒரு கஷ்டம் இருக்கும், ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ், ஒரு சின்ன டிப்ரெஷன் எல்லாத்தையுமே தாண்டுவோம். ஒரு 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் கூட ஆயிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் கேஷுவலா லைஃப்ல இன்னொரு பர்சனை மீட் பண்ணலாம், அது இன்னொரு பர்சன் நமக்கு க்ளோஸ் ஆகலாம், ஒரு ஸ்பௌஸ் நமக்கு அமைஞ்சிருக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் ஆயிருந்திருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல கேஷுவலா மூவ் ஆன் ஆயிருப்போம், கரெக்டுங்களா? ஸோ இப்போ நீங்க வேற ஒரு பர்சன் கூட இருந்தீங்க அப்படின்னா நீங்களே சம்டைம்ஸ் ரியலைஸ் பண்ணிருப்பீங்க, நான் அந்த பர்சன் கூட இருந்தா கூட இவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு அவ்வளோ டாக்ஸிக்கா இருந்தது. அப்ப எனக்கு முடியும் போது அது கஷ்டமா இருந்தது. பட் தேங்க் காட் அது முடிஞ்சது. அது முடிஞ்சனாலதான் என் லைஃப்ல இப்போ இப்படி ஒரு சம பர்சன் கிடைச்சிருக்காங்க, இப்படி ஒரு சம ஸ்பௌஸ் எனக்கு அமைஞ்சிருக்காங்க, ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன் எனக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய டைம் யோசிச்சிருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் சம்டைம்ஸ் நடக்காம போறது நல்லதுக்காக கூட இருக்கலாம். பட் அது நமக்கு அப்ப தெரியாது, ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு இல்லை ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தெரியும், சரிங்களா? இதே மாதிரி நீங்க கரியரை கூட யோசிச்சு பாருங்களேன். நீங்க எதர் ஒரு டாக்டர் சீட்டுக்கு ஆசைப்பட்டு இருந்திருக்கலாம், எதர் ஒரு நீட்னாலேயோ இல்லை வேற ஏதோ ஒரு ரீசன்னால உங்களுக்கு அந்த சீட் கிடைக்காம போயிருந்திருக்கலாம். அப்போ இனிஷியலா ஒரு 6 மாசம், 1 வருஷம் கஷ்டமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வேற ஒரு டொமைனுக்குள்ள போயிருந்திருப்பீங்க, வேற ஒரு பேஷன் சூஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு ஃபியூ இயர்ஸ் டவுன் த லைன் யோசிச்சு பார்க்கும்போது இந்த பேஷனை, இந்த கரியரை நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க, ரொம்ப முழு மனசா பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் மேபி நீங்க டாக்டர் ஆயிருந்தாலோ, நீங்க முதல்ல ஆசைப்பட்ட அந்த கரியர்ல போயிருந்தா கூட உங்களோட லைஃப் இவ்வளோ ஹாப்பியா இருந்திருக்குமான்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது, கரெக்டுங்களா? ஸோ இப்போ அந்த டாக்டர் சீட் உங்களுக்கு கிடைக்காம போனதோ, நீங்க ஆசைப்பட்ட அந்த இன்ஜினியரிங் சீட் உங்களுக்கு கிடைக்காம போனதோ நல்லதுக்கு தானே, கரெக்டுங்களா? ஸோ இது நீங்க லைஃப்ல எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம் நண்பா. நீங்க லைஃப்ல எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். ஒரு விஷயம் கிடைக்காம போச்சா ஃபீல் பண்றது ரொம்ப நேச்சுரல், வரி பண்றது ரொம்ப நேச்சுரல். பட் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ உள்ள கொண்டு வாங்க, உங்களோட பெர்ஸ்பெக்டிவை லைட்டா ஸ்விட்ச் பண்ணுங்க, சரியா? எஸ் இது நடக்கல, எஸ் எனக்கு அது கிடைக்கல, எஸ் எனக்கு அந்த பர்சன் கிடைக்கல, பட் மேபி அது ஏதோ ஒரு நல்லதுக்காக கூட இருக்கலாமே, கரெக்டுங்களா? அந்த மொமெண்ட்ல நமக்கு அது ரொம்ப பெருசா தெரியும், எமோஷன்ஸ் ரொம்ப ஹையா இருக்கும். அதுக்காக நம்ம நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருப்போம், நம்ம அவ்வளோ ஜென்யூனா இருந்திருப்போம், நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு விஷயம் நடக்கலைன்னா எந்த மனுஷனுக்கா இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கும்.
பட் நான் மறுபடியும் சொல்றேன், மேபி சம்டைம்ஸ் நம்ம ஆசைப்படுற விஷயம் நம்ம கிடைக்காம போறது கூட நல்லதுக்காக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ மேபி இட்ஸ் ஃபார் த குட். இதுதான் வந்து நான் சொல்ல நினைச்ச முதல் பாயிண்ட். அண்ட் ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா வந்து, மேபி த யூனிவர்ஸ் இஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் யூ. ஆமாங்க, இந்த பிரபஞ்சம் வந்து உங்களை ஒரு தப்பான பாதையில போகாம இருக்கவோ அவர் உங்களை ஒரு தப்பான பர்சன் கிட்ட இருந்து காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ எப்படி சொல்றது, ஒன்ஸ் அகெயின் ஒரு ரிலேஷன்ஷிப் எக்ஸாம்பிளே கூட நீங்க எடுத்துக்கோங்க. ரொம்ப டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல கூட இருந்திருக்கலாம் உங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப். நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கலாம், அந்த பையன் உனக்கு வேணாண்டி, அந்த பொண்ணு உனக்கு வேண்டாம், ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா அவ, நீ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான் கோத்ரூ பண்ற இந்த ரிலேஷன்ஷிப்ல, அந்த கரியர் உனக்கு வேணாண்டா, அந்த காலேஜ் உனக்கு வேணாண்டா, எனக்கு என்னமோ உனக்கு அந்த ஜாப் செட் ஆகாதுன்னு தோணுது, அந்த கம்பெனி பத்தி நிறைய பேர் தப்பா தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம ஆசைப்பட்ட ஒரு பேஷன் பத்தியோ இல்லை அந்த பர்சன் பத்தியோ சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து அப்ப நமக்கு அந்த காதலோ இல்லை நமக்கு அந்த ஒரு அந்த கரியர் மேல இருக்க இன்ட்ரெஸ்டோ எல்லாமே நம்ம கண்ணை மறைச்சிரும். எப்படியாவது அதுக்குள்ள போகலான்னு சொல்லிட்டு பயங்கர பெஸ்ட் எஃபர்ட்ஸ் போடுவோம். அண்ட் அதுக்கப்புறம் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி அடி வாங்கி அதுலேருந்து வெளில வருவோம். கரெக்டுங்களா? ஒரு பாயிண்ட்ல. ஸோ வெளில வந்துட்டு ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு தான் தெரியும் அந்த பர்சனை வந்து வேற யாராவது ஒருத்தவங்க மேரி பண்ணியிருந்திருக்கலாம், அவர் அவங்க வேற ரிலேஷன்ஷிப்ல போயிருந்திருக்கலாம். பட் அந்த பர்சன் இருக்காங்கல்ல, நம்ம டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல நம்மளை விட்டு போன ஒரு பர்சனை மேரி பண்ணாங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இப்போ, ஆர் அவங்களோட கரண்ட் பார்ட்னர் இப்போ எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஆர் அந்த ஒரு நம்ம மிஸ் பண்ண ஜாபை இன்னொருத்தர் கிடைச்சிருக்கும் பட் அவங்க இப்போ எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அந்த ஜாப் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, அந்த காலேஜ் வந்து அவ்வளோ சரியில்லையாமே, அதுல வந்து கோச்சிங் அவ்வளோ சரியில்லையாமே அப்படிங்கிற மாதிரிலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம கேள்விப்படுவோம். இந்த மாதிரிலாம் வந்து என் லைஃப்ல நிறைய இன்ஸ்டன்சஸ் நடந்திருக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்ல நிறைய இன்ஸ்டன்சஸ் நடந்திருக்கு. கண் கூட நான் பார்த்துருக்கேன், கண் கூட நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன், யூனிவர்ஸ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். பயங்கரமா ஃபீல் பண்ண ஒரு விஷயத்த நினைச்சு ஒரு 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு நான் சிரிச்சிருக்கேன், அப்பாடா நல்ல வேலை எனக்கு அது நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் சம்டைம்ஸ் தி யூனிவர்ஸ் இஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் யூ. நம்ம சம்டைம்ஸ் வந்து ரொம்ப யங், ரொம்ப எனர்ஜெட்டிக், இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம எடுக்கிற எல்லா டிசிஷன்ஸுமே செமையா இருக்கும். நம்ம வந்து லைஃப்ல எப்பவுமே செம பாத்துல தான் போவோம். நம்ம வந்து 100% பர்ஃபெக்ட்னா நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து அவ்வளோ மெச்சூர்டும் கிடையாது, நம்ம அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டும் கிடையாது. ஸோ சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது ஒரு தப்பான வழியில போறப்பவோ ஆர் ஏதாவது ஒரு அன்ஐடியலான பாத்துல போறப்பவோ வந்து யூனிவர்ஸ் வில் ஜஸ்ட் ட்ரை டு ப்ரொடெக்ட் யூ. அது வந்து அப்பத்துக்கு நமக்கு எப்படி தெரியும், நமக்கு ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்காத மாதிரி தெரியலாம். பட் இந்த லார்ஜர் ரன், இந்த தங்கத்தோட ஒரு 2 வருஷம் கழிச்சு நீ வெயிட் பண்ண ஒரு செமையான ஒரு வைரமே உனக்கு கிடைக்குங்கிறது தான் வந்து யூனிவர்ஸோட லாங்குவேஜ். ஓகேங்களா? நம்ம ரோட்ல போயிட்டு இருப்போம், திடீர்னு வந்து நம்மளோட டயர் பஞ்சர் ஆயிருக்கும், ஏதாவது ஒரு செயின் இது லைட்டா கட் ஆயிருக்கும். அப்போ வந்து நம்ம லைட்டா கடுப்பாகும். பட் அப்புறம் தான் தெரியும் நம்ம போயிட்டு இருந்த ரோட்ல ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அந்த டயர் பஞ்சர் ஆகாம போயிருந்தாலோ இல்லை அந்த செயின் கட் ஆகாம போயிருந்தாலோ நாம கூட அந்த ஆக்சிடென்ட்ல இன்வால்வ் ஆயிருந்திருக்கலாம், நமக்கு வந்து ஏதாவது பெரிய இன்ஜுரி கூட ஆயிருந்திருக்கலாம். ஸோ அந்த டயர் கட் ஆனது மாதிரியோ இல்லை அந்த பஞ்சர் ஆனது மாதிரியோ தான் நமக்கு லைஃப்ல லூஸ் பண்ற ஒரு சில விஷயங்கள். பட் இந்த லாங் ரன் வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து ஒரு பெரிய விஷயத்துல இருந்து யூனிவர்ஸ் உங்களை சேவ் பண்ணுது. சரிங்களா? ஸோ நம்ம அடியே சொல்றேன், there's always other side to a coin. ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து நீங்க 2 விதமா பார்க்கலாம். ஸோ என்னதான் இனிஷியலா ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், என்னதான் இனிஷியலா பெயின் இருந்தாலும், ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் நீங்க லைஃப்குள்ள கொண்டு வாங்க, அதை ஒரு வேற ஆங்கிள் பார்க்க ஆரம்பிங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு மேல எனக்கு பெருசா சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை நண்பா, நண்பி. நீங்க எல்லாமே வந்து ரொம்ப குட் பீப்புள், நீங்க எல்லாமே வந்து ரொம்ப ஆசமான பீப்புள், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்குமே வந்து மனசளவுல கூட எந்த தீங்கும் நினைக்காத பர்சன் தான் நீங்க. ஸோ மேபி அதனாலேயே கூட வந்து யூனிவர்ஸ் ஒரு சில விஷயங்கள்ல இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணதோ என்னமோ, யாருக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நீங்க ஆல்ரெடி பெஸ்ட் எஃபர்ட்ஸ் போட்டுட்டீங்க, உங்களோட பெஸ்ட் ஃபுட்டை வந்து ஃபார்வர்ட் போட்டுட்டீங்க, யூ டன் எவ்ரிதிங் பெஸ்ட். அப்படிங்கும்போது வந்து அதுக்கப்புறமே நீங்க ஃபீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்க ஃபீல் பண்ணாலும் நான் சொல்றேன், இட்ஸ் ஃபார் த குட் அண்ட் மேபி தி யூனிவர்ஸ் இஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் யூ. ஓகே? ஸோ எஸ், எல்லாரும் எப்பவும் ஹாப்பியா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க. இப்போத்துக்கு நீங்க சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் கோ த்ரூ பண்ணலாம், ஏதாவது ஒரு சின்ன அன்சர்டனிட்டி நீங்க கோ த்ரூ பண்ணலாம், ஏதாவது ஒரு டார்க் ஃபேஸ்ல நீங்க இருக்கலாம். பட் ட்ரஸ்ட் மீ, இது ரொம்ப ரொம்ப டெம்பரரியான ஒரு ஃபேஸ் தான். இந்த ஃபேஸ் நீங்க கண்டிப்பா சீக்கிரமா கடந்து வந்துருவீங்க. இதுல நீங்க கண்டிப்பா ஸ்ட்ராங்கா வெளியே வருவீங்க, ரொம்ப அமேசிங்கான ஒரு பர்சனா நீங்க வெளியே வருவீங்க. அண்ட் அந்த அன்னைக்கு வந்து உங்க லைஃப்ல எல்லாமே செமையா இருக்கும், லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். சரியா? யூ ஆர் அன் அமேசிங் பர்சன் அண்ட் கண்டிப்பா உங்களுக்கு லைஃப்ல எல்லா அமேசிங் திங்ஸுமே நடக்கும். ஜஸ்ட் பி பேஷண்ட். ஓகே?
ஸோ எஸ், எல்லாரும் எப்பவும் சிரிச்சுட்டே இருங்க அண்ட் முழு மனசா நம்புங்க. எப்பவுமே வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. நீங்க இதுவரைக்கும் இதயத்தின் குரலை ரேட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இதயத்தின் குரலுக்கு ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க. நிறைய பேர் பெட்டரா ரேட் பண்ணா என்னோட பாட்காஸ்டோட ரேங்கிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் எனக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா ரேட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு அழகான ஒரு எபிசோடோட நம்ம சந்திப்போம். டாடா, பபாய்.